ஒரு முறை ஒரு பக்தர் மகா பிரிவாவிடம் கேட்டார், பெரிவா, இன்றைய வேகமான வாழ்க்கையில் அனைவரும் செய்யக்கூடிய எளிய ஆன்மீக சாதனை எது? மகா பிரிவா சிறிது நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், விஷ்ணு சகஸ்ரநாமம். ஏன் அவர் அந்த ஒரு பாராயணத்தை இவ்வளவு வலியுறுத்தினார்? ஏன் ஆயிரக்கணக்கான பக்தர்களிடம் அதையே மீண்டும் மீண்டும் கூறினார்? அதை பற்றிய மகிமைகளையும் பக்தர்கள் பகிர்ந்த அனுபவங்களையும் இந்த வீடியோவில் காண்போம். இந்த வீடியோவில் முழுமையாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. மகா பிரிவாவும் விஷ்ணு சகஸ்ரநாமம். சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர்களின் உபதேசங்களில் ஒரு முக்கிய அம்சம் எளிமையான ஆன்மீக வழிகளை மக்களுக்கு வழங்குவது. அவர் பெரிய யாகங்கள், கடினமான சடங்குகள் மட்டுமே வழி என்று சொல்லவில்லை. சாதாரண குடும்ப மனிதரும் செய்யக்கூடிய வழிகளை எடுத்து கூறினார். அதில் முக்கியமானது விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம். அவர் பல பக்தர்களிடம் தினமும் படியுங்கள், முடியாவிட்டால் கேளுங்கள் என்று கூறியதாக பக்தர்கள் நினைவூட்டுகிறார்கள். ஒரு பக்தரின் அனுபவம். சென்னையில் வாழ்ந்த ஒரு குடும்பத் தலைவர். வேலை இருந்தது, குடும்பம் இருந்தது, ஆனால் மன அமைதி இல்லை. அவர் மகாபிரிவாவை தரிசிக்க சென்றார். பெரிவா நீண்ட ஆலோசனை எதுவும் சொல்லவில்லை. விஷ்ணு சகஸ்ரநாமம் படியுங்கள் என்று மட்டும் கூறினார். முதல் சில நாட்களில் மாற்றம் தெரியவில்லை. ஆனால் ஒரு மாதம் கழித்து அவர் கவனித்தார். தன்னுடைய கோபம் குறைந்திருந்தது, அவசரம் குறைந்திருந்தது, பயம் குறைந்திருந்தது. பிரச்சனைகள் இருந்தன, ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் மனநிலை மாறியிருந்தது. பெரியவா வலியுறுத்திய கருத்து மகா பெரியவா கூறியதாக பக்தர்கள் பகிரும் கருத்து. இறை நாம ஸ்மரணம் மனதை சுத்தப்படுத்தும். அதாவது வாழ்க்கையில் சிரமங்கள் இல்லாமல் போய்விடும் என்பதல்ல, ஆனால் மனம் உறுதியாக இருக்கும். அதுவே பெரிய பலன். குடும்ப ஒற்றுமை பற்றிய அனுபவம். ஒரு குடும்பத்தில் அடிக்கடி சண்டைகள். பிள்ளைகள் பெற்றோரிடம் பேசவில்லை, வீட்டில் அமைதி இல்லை. ஒரு மூத்த பக்தர் அவர்கள் வீட்டில் தினமும் விஷ்ணு சகஸ்ரநாமம் ஒலிக்க செய்ய பரிந்துரைத்தார். சில மாதங்கள் கழித்து குடும்ப உறுப்பினர்கள் ஒன்றாக அமர்ந்து பேச தொடங்கினர். இதனை அவர்கள் ஆன்மீக ஒழுக்கம் உருவாக்கிய நல்ல மாற்றமாக கருதினர். நோய் காலங்களில் ஆறுதல் பல பக்தர்கள் கூறும் ஒரு பொதுவான அனுபவம். மருத்துவ சிகிச்சை தொடர்ந்தாலும் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது மனதிற்கு ஆறுதல் அளிக்கிறது. மகா பிரிவாவும் இறைநாம ஸ்மரணத்தின் இந்த மன வலிமை தரும் தன்மையை பற்றி வலியுறுத்தியதாக பக்தர்கள் குறிப்பிடுகின்றனர். அன்புடையர், இந்த வீடியோ முழுவதும் நாம் பார்த்தது என்ன? விஷ்ணு சகஸ்ரநாமம் படித்தால் உடனே அதிசயம் நடக்கும் என்றல்ல, ஒரே இரவில் வாழ்க்கையை மாறிவிடும் என்றல்ல. ஆனால் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பகிர்ந்த அனுபவங்களில் ஒரு விஷயம் மட்டும் பொதுவாக இருக்கிறது. அதோ மனம் மாறுகிறது, கவலை குறைகிறது, பயம் குறைகிறது, கோபம் குறைகிறது, இறைவன் மீது நம்பிக்கை அதிகரிக்கிறது. அந்த நம்பிக்கையை வாழ்க்கையை முன்னோக்கி நகர்கிறது. மகாபிரிவா அடிக்கடி மக்களிடம் கூறிய எளிய ஆன்மீக வழிகளில் ஒன்று விஷ்ணு சகஸ்ரநாமம். பெரிய யாகங்கள் செய்ய முடியாதவர்கள், நேரம் குறைவாக இருப்பவர்கள், வேலை பளு அதிகமாக இருப்பவர்கள், யாராக இருந்தாலும் இறை நாமத்தை நினைக்க முடியும். அதனால்தான் மகாபிரிவா முடிந்தால் பாராயணம் செய்யுங்கள், முடியாவிட்டால் கேளுங்கள், அதுவும் முடியாவிட்டால் ஒரு நாமத்தையாவது சொல்லுங்கள் என்ற வழியை காட்டினார் என்று பக்தர்கள் நினைவூட்டுகிறார்கள். இன்று இந்த வீடியோவை பார்க்கும் உங்களில் சிலர் மனக்குவலையுடன் இருக்கலாம், சிலர் குடும்ப பிரச்சனையுடன் இருக்கலாம், சிலர் உடல்நல சவால்களை எதிர்கொண்டு கொண்டிருக்கலாம், சிலர் வேலை, தொழில், பொருளாதார சிரமங்களில் கவலைப்படலாம். அப்படிப்பட்ட அனைவரும் இந்த வீடியோவின் இறுதியில் ஒரு சிறிய வேண்டுகோள். நாளை காலை முதல் தினமும் சில நிமிடங்களாவது ஒதுக்குங்கள். விஷ்ணு சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யுங்கள், அல்லது கேளுங்கள், அல்லது கோவிந்தா, நாராயணா, ஸ்ரீமன் நாராயணா என்று இறை நாமங்களை மனமாற சொல்லுங்கள். நமக்கு எப்போது பலன் கிடைக்கும் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் இறைநாமம் வீணாகாது என்று மகான்கள் கூறியுள்ளனர். ஒரு விதை மண்ணில் விழுந்து உடனே மரமாக மாறாது, ஆனால் சரியான நேரத்தில் அது முளைத்து வளர்கிறது. அதே போல இறைநாமம் நம் மனதில் விதைக்கப்படும் ஒரு தெய்வீக விதை. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் குடும்பத்தினர் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஆன்மீக வீடியோஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மகா பிரிவா திருவடிகளே சரணம்.
ராம் ராம் பெரிவா சரணம்.